ரொம்ப பசிக்குதுமா. நான் அதை சாப்பிட்டா என்னவோ பண்ணு. நல்லாதான் இருக்கு. மனோஜ், இதை விட நல்லா சமைக்கிற பொண்டாட்டி உனக்கு அமைவாடா? இன்னும் டைவர்ஸே கிடைக்கல உனக்கு. இந்த தடவை ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கு தான் நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷம் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ரோகிணிக்கு இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்ல போறேன். ஆனா அப்படி இருக்கிறதா நம்ப வைக்க போறோம். போய் சொல்ல போறீங்களா? மனோஜ், நீ சொன்னா கோர்ட்ல நம்புவாங்களா? அதுக்கு தான் எவிடன்ஸ் ரெடி பண்றேன். யார் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்ல போற? என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கூட தான். சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்ற ஏரியாக்கு உடனே வந்துரு. இங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்க. என்ன உடனே வந்து காப்பாத்து. அவனுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். கண்டிப்பா பார்லர் தான் ஏதோ வேலையை பார்த்துருக்கோம். நான் உடனே போய் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறமா. ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நீ அவங்க கூட போயிட்டு வா. சரி போறேன். ஐயோ அம்மா வலிக்கு. எந்த தப்பும் இல்ல. நிறுத்துன்னு சொல்லிட்டு 10 அடி அடிக்கணும். 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் 10 அடி அடிக்கணும். மொத்தம் 50 அடி கொடுக்க சொல்லிருக்காங்க. அதான் டீல். காசு கொடுத்து அடிக்க சொன்னாங்க, அதான் அடிக்கிறேன். என் மேல எதுவும் தப்புலப்பா. மனோஜ் ஓகேவான்னு கேட்டுட்டு தான் பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோகிணி கிட்ட இருந்து போன் வந்துச்சு. இங்க வர சொன்னா நானும் வந்தேன். சந்தோஷ், நீங்க சொன்னது எல்லாமே நான் யோசிச்சு பார்த்தேன் சந்தோஷ். வாழ்க்கையில கிடைக்காதத நினைச்சிட்டு இருக்கிறத விட நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்றது தானே நல்லது. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி என்ன புரிஞ்சுக்காத மனோஜ் நினைச்சிட்டு இருக்கிறத விட என்ன நினைச்சிட்டு இருக்கிற உங்களையே நான் ஏத்துக்க கூடாது. நிஜமா தான் சொல்றேன். எனக்காக நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா செய்வேன். கன்ஃபார்மா செய்வீங்களா? ஒரு ஓட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சரி, உங்க சட்டையை காட்டுங்க. இதோ காட்டுறேன். யார் இந்த ஜென்டில்மேன்? நான் சொன்னேன்ல, அது இவர்தான். சந்தோஷ், இது யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. கையில சாட்டை வச்சிருக்காரு. அவங்கள அடிச்சிட்டு காசு வாங்குவாங்களே, அவங்க தானே? ஆமா சந்தோஷ், அவங்களே தான். இத்தனை நாளா அவரே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், எதுக்கு நீங்க உங்களையே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிக்கிறீங்க, அதுக்கு பதிலா வேற ஒருத்தங்களை அடிங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவரு உங்களை எத்தனை அடி அடிக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி நான் இவருக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, நல்லா அடிச்சதுல தப்பே இல்லையா? நான் நிஜமா பண்ணலப்பா. எல்லாம் ஆக்டிங் தான். கோர்ட்ல ரோஹிணி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பண்ணி டைவர்ஸ் வாங்க விடாம பண்ணதில்ல. அதுக்கு தான் ஒரு ஐடியா சொன்னேன். மனோஜ் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டும் அப்படிதான் இருக்காரு. ரோஹிணி கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல அவ பண்ணது கரெக்ட் தான். சில விஷயத்துக்கெல்லாம் அடிச்சாதான் திருந்துவாங்க. இதே மாதிரி சாட்டைய வச்சு நீத்துவ 4 கொடுத்தாதான் அவளும் திருந்துவா. அந்த நீத்து நானும் ரவியும் சேரக்கூடாதுன்னு தானே பிளான் பண்றா. முத்து, அந்த சாட்டையில அடிச்சவனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நீ சொல்ற மாதிரி அவ ரவியை விட்டு பர்மனண்டா வேலையை பண்ணா அது என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும். எஸ், அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஒரு முடிவை கட்டுவோம், யோசிப்போம். இப்படியே பண்ணிட்டு இருந்தா டைவர்ஸ் கிடைக்காம போயிரு. ஜாக்கிரதை, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா. நான் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நாம பாட்டுக்கு உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ள உனக்கு டைவர்ஸ் வந்துரும். சரிம்மா.